எனதருமை மார்ஸ் மீடியா நேயர்களே, இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சூரிய பகவானின் அற்புதமான ஒரு பெயர்ச்சி. சாதாரணமாக சூரிய பகவான் பெயர்ச்சின்னு சொல்கிறோமே தவிர, இது ஜோதிட ரீதியாக, மற்றபடி விஞ்ஞான ரீதியாக பார்த்திங்கனாக்க சூரிய பகவான் எங்கே பெயர்ச்சி அடைகிறார்? அவர் ஒரே இடத்துல தான் இருக்கார். பூமி தன்னைத்தானே சுழல்றதுனால தான் இந்த பெயர்ச்சியெல்லாம் நம்ம சொல்கிறோம், ஏன்னா நம்ம பூமியில் இருக்கிறதுனால. அதனால் இந்த சூரிய பகவான் இதுவரைக்கும் தனுசு ராசியில் இருக்கார். இருந்து ஓரளவுக்கு நமக்கு அனுகூலமான பலன்களை சில ராசிகளுக்கு கொடுத்தார், சில ராசிகளுக்கு சில எச்சரிக்கைகள்லாம் கொடுத்தார். அந்த வகையில் இந்த சூரிய பகவான் 15/1/2024 29 நாட்கள், அதாவது 12/2/2024 வரைக்கும் அவர் மகர ராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறார். இந்த மகர ராசிங்கிறது பார்த்தீங்கன்னா உத்தராயண புண்ணிய காலம். உத்தராயணம் அப்படின்னாலே ரொம்ப அற்புதமானது. ஏன்னா தேவர்களுக்கெல்லாம் இது பகல் பொழுது, தட்சிணாயணம் இரவு பொழுது. மாலையிலேருந்து ஆரம்பித்து அப்படியே இந்த காலையில் அதிகாலை வரைக்கும் தட்சிணாயணம், அதிகாலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் உத்தராயணம். இந்த உத்தராயணம் அப்படிங்கும்போதே தை மாதம் ஆரம்பிச்சிடுறது. தமிழில் தை, மகரம். அதே சமயம் இங்கிலீஷில் பார்த்திங்கன்னா ஜனவரி 15 ஆரம்பிக்கிறது 2024. அதனால தான் இந்த சூரிய பகவானை வரவேற்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பொங்கல் விழா கொண்டாடுறோம். 15 பொங்கல் விழா, தைப்பொங்கல். ஏன்னா உத்தராயணம் ஆரம்பிக்கும் போதே நம்ம சந்தோஷமாக ஆரம்பிக்கிறோம். அந்த சந்தோஷமான ஆரம்பம்தான் இந்த மகர சங்கராந்தி. இந்த மகரத்தில் சூரிய பகவான் சஞ்சாரம் பண்ணுறது. இந்த நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க, பொங்கல் வைக்கிறதுக்கு நல்ல நேரம் சொன்னால் ரொம்ப சௌரியமாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்காகவே அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் பதிவு நாங்கள் போடுறோம். பொங்கல் வைக்கிறதுக்கு உகந்த நேரம் இந்த வருஷம், அதாவது 2024. இந்த வகையில் இந்த மகரத்தில் வரக்கூடிய சூரிய பகவான் 29 நாட்கள் என்னென்ன பலாபலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா நாங்கள் போடுற பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனாக வரும். அது எங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். நீங்கள் இந்த பதிவெல்லாம் பார்த்துட்டு கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அது எங்களுக்கு இன்னும் பெரிய விஷயங்களை உங்களுக்கு நிறைய சொல்லணுங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு கிடைக்கும். நிறைய பதிவுகளை நாங்கள் அப்பப்போ உங்களுக்கு போடுவோம். இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா? எனதருமை மிதுன ராசி நேயர்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சூரிய பகவானின் பெயர்ச்சி. இந்த சூரிய பகவான் உங்களுக்கு யாருன்னா அற்புதம். என்ன அப்படின்னா சகாயாதிபதி, முயற்சி ஸ்தானத்து அதிபதி. சாதாரணமாகவே மிதுன ராசிக்காரர்கள் எந்த ஒரு வேலையுமே சந்தோஷமாக எடுத்து செய்யக்கூடியவர்கள். எந்த ஒரு வேலையாகட்டும், உத்தியோகத்துலேயும் சரி, தொழில் வியாபாரத்துலேயும் சரி, ஏன் குடும்பத்திலேயே ஒரு சில வேலைகளை எடுத்தீங்க அப்படின்னா அதை அற்புதமாக செய்யக்கூடிய ஒரு ஆசாமிகள். அந்த வகையில் இந்த சூரிய பகவான் சகாயாதிபதி இதுவரைக்கும் உங்களுக்கு கலத்திரஸ்தானத்தில் இருந்துக்கிட்டு கொஞ்சம் குழப்பத்தெல்லாம் கொடுத்தார். ஏன்னா ஜென்மராசியை ஒரு பார்வை பார்த்துக்கிட்டு உடல் ஆரோக்கியத்துலேயும் கொஞ்சம் குழப்பத்தை கொடுத்தார். உத்தியோகத்துலேயும் சில குழப்பம் முன்கோபம் இதெல்லாம் கொடுத்தாரு. வாழ்க்கை துணை அப்படிங்கும்போதே கொஞ்சம் பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்து தான் வந்துக்கிட்டு இருக்கீங்க. பெரிய அளவில் சுபகாரிய நிகழ்ச்சிகள் அப்படிங்கும்போது ஏதோ நடந்துட்டு இருக்குது. ஆனால் பெரிய அளவில் ஒரு மகனுக்கோ மகளுக்கோ வரன்கள் பார்த்துருந்தீங்கன்னா ஒரு அமையறதுக்கு ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கலங்க. தடை தாமதங்கள் இதெல்லாம் இருக்குது. அதுமாதிரி உத்தியோகத்துலேயும் கொஞ்சம் குழப்பம். சரி, தொழில் வியாபாரத்தில் பெரிய அளவில் முன்னேற்றம் இல்லை. ஏதோ வந்துக்கிட்டு இருக்கு, போயிட்டுருக்கு, ஏதோ ஜீவனம் ஓடிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. இப்போ இந்த கலத்திரஸ்தானத்தை விட்டு விலகி எங்கே வரப்போகிறாருன்னு பார்த்திங்கன்னா அஷ்டம ராசிக்கு வரார். 8ஆம் இடம் அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும் துர்ஸ்தானம். துர்ஸ்தானத்தில் சூரிய பகவான் வர்றது அந்தளவுக்கு ஒரு பெரிய ஒரு முன்னேற்றத்தை கொடுக்குமா அப்படின்னாக்க ஓரளவுக்கு கொடுக்கும், அவ்வளோதான். மற்றபடி உங்களுக்கு பார்த்திங்கன்னா ராகு பகவான் ஜீவனஸ்தானத்தில் இருக்கார். அதே சமயம் குரு பகவான் பார்த்திங்கன்னா உங்களோட லாபஸ்தானத்தில் இருக்கார். அது ஓரளவுக்கு உங்களுக்கு சமாளிக்கிற ஒரு ஆற்றலை கொடுக்கும், கவலைப்பட வேணாம். ஏன்னா அந்த குரு பகவான் உங்களோட லாபஸ்தானத்தில் இருந்துக்கிட்டு 3ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதனாலே உங்களுக்கு ஓரளவுக்கு
பிரச்சனைகள் வந்தாலும் சமாளிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் அப்படியே இருந்துக்கிட்டு இருக்குது. கவலைப்பட வேண்டாம். அந்த மகர ராசிக்கு வரக்கூடிய சூரிய பகவான் என்ன பண்ணுவார் அப்படின்னா, இந்த அஷ்டம ராசிக்கு வரார் அப்படிங்கும்போதே முக்கியமாக ஒன்றே ஒன்று சொல்கிறேன், என்னென்னா உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சாப்பாட்டு விஷயம் சாதாரண மிதுன ராசிக்காரர்கள் ரொம்ப அளவு அதிக அளவுலலாம் விருப்பப்பட்டு நல்லா சாப்பிட்ணுங்கிறதெல்லாம் கிடையாது. அதனால் நீங்கள் உங்கள் உடலை பார்த்துப்பீங்க. இருந்தாலும் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறது நல்லதுங்க. மற்றபடி வாகன பயணத்தில் கவனமாக இருக்கிறது ரொம்ப விசேஷம். ஏன்னா முக்கால்வாசி அந்த இரவு நேர பயணத்தை அவாய்ட் பண்ணுறது நல்லது. என்ன இல்லை போய்த்தான் ஆகணும்னா கொஞ்சம் கவனமாக போகிறது நல்லது. நீங்கள் கேட்கலாம், என்ன கவனமானா என்ன பண்ணுறது, தூங்காமல் போகணுமா, என்ன பண்ணுறது அப்படின்லாம் கேட்கலாம். ஆனால் என்னதுன்னா பக்கத்தில் யாராவது துணைக்கு ஒரு 2 ஆள் ஒரு ஆளை கூப்பிட்டு போகிறது ரொம்ப விசேஷங்க. ஏன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் உங்களுக்கு பேச்சு துணை கிடைக்கும், ஓரளவுக்கு உங்களுக்கு மனசில் ஒரு குழப்பம் இல்லாத ஒரு சூழ்நிலையெல்லாம் கிடைக்கும். பேசிக்கிட்டே போகிறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். அதனால் நீங்கள் பேசிக்கிட்டே போகலாம், அந்த பிரச்சனைகளெல்லாம் அவாய்ட் பண்ணலாம். மற்றபடி கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இந்த பயணத்தை மேற்கொள்கிறது நல்லது. உத்தியோகம் நிமித்தமாகவோ இல்லைன்னா தொழில் வியாபாரமாக போய்த்தான் ஆகணும், அதுக்காக போகமாட்டேன் அப்படின்லாம் சொல்ல முடியாது. இப்போ மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவாலாம் நான் இரவு நேர பயணத்தை குருஜி அவாய்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு, அதனால் நான் போகமாட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது, போய்த்தான் ஆகணும். அந்த மாதிரி போகிற சிச்சுவேஷனில் நீங்கள் தகுந்த முன்னெச்சரிக்கையோடு நீங்கள் போகிறது நல்லது. இதெல்லாம் ரொம்ப விசேஷம். தினந்தோறும் காலையில் எழுந்தோடனே சூரிய வழிபாடு கண்டிப்பாக பண்ண உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குங்க. இருந்தாலும் இந்த 7ஆம் பார்வையாக இந்த சூரிய பகவான் உங்களோட தனவாக்கு குடும்பஸ்தானத்தை பார்க்குறாரு, 2ஆம் இடம். அப்படிங்கிறனால நீங்கள் எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வருமானம் உங்களை தேடி வரும். அதேமாரி சில பேருக்கு பார்த்திங்கன்னா விலை உயர்ந்த பொருள்லாம் வீட்டில் வாங்கணுங்கிற ஒரு எண்ணம் இருந்துக்கிட்டு இருக்குது. என்ன அதாவது ஒரு சின்ன டிவியில் இருந்துகிட்ருப்பீங்க, கொஞ்சம் பெரிய டிவியாக வாங்கணும் அப்படின்னு நினைக்கலாம். என்ன அதேமாரி ஃப்ரிட்ஜு சாதாரணமாக அந்த காலத்தில் வாங்கியிருப்பீங்க, சரி ஒரு ஃப்ரிட்ஜு வாங்கலாம் கொஞ்சம் இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் மாடல் அப்படின்லாம் நினைக்கலாம். நீங்கள் தாராளமாக இப்போ வாங்கலாம், உங்களுக்கு அதுக்கு உண்டான ஒரு வருமானம்லாம் கிடைக்கும். அந்த வருமானத்தை வச்சு நீங்கள் வாங்கலாம். என்ன 8ஆம் இடத்துல இருந்தாலும் பார்வை உங்களுக்கு 2ஆம் இடத்துல விழுறதுனால ஓரளவுக்கு உங்களுக்கு இது. ஆனால் இந்த மிதுன ராசிக்காரர்கிட்ட ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா, கொடுத்த வாக்குறுதிகளை எப்படியாவது காப்பாற்றிடுவீங்க. அது அதாவது கடன்பட்டாவது அதை நிவர்த்தி பண்ணணுங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்குது, அதை இப்போ மெயின்டைன் பண்ணுவீங்க. சூப்பராக கொடுத்த வாக்குறுதிகளெல்லாம் டக்குன்னு காப்பாற்றிடுவீங்க. அந்த தைரியம் உங்களுக்கு, அசாத்திய துணிச்சலுங்கிறதெல்லாம் உங்களுக்கு இயற்கையாகவே இருக்குது, அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. மற்றபடி உத்தியோகத்தில் கொஞ்சம் ஒரு நெருக்கடிகள் இருக்கத்தான் இருக்கும், வேலை பளு, அதெல்லாம் கொஞ்சம் உங்களோட புத்திகாரகன் ராசிநாதன் புத பகவான்கிறதுனால அப்படியே நீங்கள் அவாய்ட் பண்ணி அதை சமாளிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. வேலை பளுவை சாதாரணமாக எடுத்துக்கோங்க. தொழில் வியாபாரம் அப்படிங்கும்போது ஏன்னா எப்போவுமே தொழில் லாபத்தோடு நடந்தால் தான் நமக்கு நல்லது. என்ன இல்லை லாபம் கிடைக்கலனாலும் போட்ட முதலீடு கிடச்சி நமக்கு ஒரு ஜீவனத்துக்கு உண்டான ஒரு வருமானம் இருந்தால் தான் நல்லது. அந்த வகையில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது உச்சிதம். இந்த கூட்டாளிகள் யாராவது இருந்தால் அவளெல்லாம் நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுங்க, அனுசரித்து போகிறது நல்லது. குடும்பத்தில் ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுங்கள். களத்திர ஸ்தானத்தில் எப்படி இருந்ததோ அப்படியே தான் இருக்கும் இப்போவும். வாழ்க்கை துணையெல்லாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறது தான் நல்லதுங்க. பேசுகிற வார்த்தையில் கவனமாக இருக்கணும், எடுக்கிற முயற்சியில் கவனமாக இருக்கணும், எந்த ஒரு விஷயத்துலையுமே. அதுமாரி குடும்ப உறுப்பினர்கள்ட்டெல்லாம் தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் வேண்டாம். ஏன்னா முன்கோபம் கொஞ்சம் அதிகமாக வரும். ஏன்னா சூரிய பகவானே உஷ்ணமான கிரகம் அப்படிங்கும்போது அப்படியே வரும். அதெல்லாம் கொஞ்சம் அடக்கிக்கிட்டு அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. இதுக்கெல்லாம் என்ன அப்படின்னா ஆன்மீக விஷயங்களில் கொஞ்சம் நாட்டம் கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு அந்த பவர் கிடைக்கும். இந்த தியானம் யோகா இதெல்லாம் பண்ணிங்கனாலே மனசில் இருக்கிற பாரங்கள் குறையும், முன்கோபம் கண்டிப்பாக குறைய ஆரம்பிக்குங்க. யோகா பண்ணலாம், இல்லைன்னா முத்திரைகள் பண்ணலாம், இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறது ரொம்ப விசேஷம். சரியா? மற்றபடி குரு பகவான் உங்களுக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்கார். லாபஸ்தானத்தில் இருந்துக்கிட்டு உங்களோட முயற்சிகள் எல்லாம் அப்படியே ஒரு வருமானமாக மாற்றி கொடுத்துட்ருக்கார். அதெல்லாம் நீங்கள் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஆக இந்த சூரிய பகவானின் மகர ராசி பயிற்சி உங்களுக்கு சில காரியங்களில் சில பிரச்சனைகளை கொடுத்தாலும் உங்களுக்கு அற்புதமான ஒரு நிறைவான ஒரு வாழ்க்கையை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.